GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். I said that go down ஒலிக ஒலிக GR சுவாமிநாதன் ஒலிக. எட்டயபுரம் பாரதியார் மணிமண்டபத்தில் வெற்றியாளர்களை நோக்கி உலகம் ஒரு நாள் வரும் என்ற தலைப்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி டிசம்பர் 7ஆம் தேதி மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக டெல்லி ஜிண்டால் பல்கலைக்கழக சட்டக்கல்லூரி மாணவரும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் GV மார்க்கண்டேயனின் மகனுமான அக்ஸை டெல்லியிலிருந்து மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். அப்போது மதுரையில் நடந்த TN ரைசிங் முதலீட்டாளர்கள் மாநாடு மற்றும் புத்தங்குடியில் நடைபெற்ற பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் சென்னை திரும்புவதற்காக விமான நிலையம் வந்தார். அந்த நேரத்தில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை குறிப்பிட்டு உரத்த குரலில் கோஷம் எழுப்பிய அக்ஸையை அங்கிருந்த போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து வாயை மூடி அழைத்துச் சென்று போலீஸ் வாகனத்தில் அழைத்தனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வெளியாகி நீதிக்கு எதிராக கோஷமிட்டார், அரசுக்கு எதிராக கோஷமிட்டார் என்றெல்லாம் பரவின. போலீசார் விசாரணைக்கு பிறகு உடனடியாக விடுவிக்கப்பட்ட சட்டக்கல்லூரி மாணவர் அக்ஸை எட்டயபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக முதல்வர் தமிழ்நாடு மட்டுமல்ல நாட்டுக்கே குரலாகவும் பாதுகாப்பு கவசமாகவும் இருக்கிறார். அவரது குரல்தான் வரக்கூடிய காலங்களில் இந்த மாநிலத்தை மட்டுமல்ல இந்தியாவையே காப்பாற்றக்கூடிய குரலாக இருக்கும். நான் இன்று செய்தித்தாள்களை படித்து கொண்டிருந்த போது மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் பாசிச கருத்துக்களை அவரது தீர்ப்பில் இணைத்து எழுதியது போல் எனக்கு தென்பட்டது. மேலும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், எனது தீர்ப்பின் மூலம் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற முடியவில்லை, இந்த மன்றத்தில் தீபம் ஏற்றுவேன் என பேசியிருந்தார். இதை கண்டு நான் கவலையடைந்தேன். இந்நிலையில் 7ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு புரட்சிகரமான அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கை தந்த தைரியத்தில் தான் மதுரை விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த நான் நீதிபதிக்கு எதிராக கோஷமிட்டேன். ஊழல் என்பது பணத்தினால் மட்டும் ஆவதில்லை, கருத்துக்களாலும் ஆகக்கூடியது. அப்படிப்பட்ட ஊழல் கருத்துக்களை கொண்ட நீதிபதிகள் இன்று இருக்கின்றனர். இது குறித்து சட்டக்கல்லூரி மாணவனாகிய நானும் இந்த தொகுதியைச் சேர்ந்த பிற மாணவர்களும் சேர்ந்து தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியிடம் மனு அளித்துள்ளோம். அவர் இதை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எழுப்பி சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து இந்த நீதிபதிக்கு தகுந்த நீதியை பெற்று தருவார் என நம்புகிறேன் என்றார். சிஎம் வரும்போது நீங்க ஏதோ அவருக்கு எதிராக கோஷம் போட்டதாகவும் ஜட்ஜிக்கு எதிராக கோஷம் போட்டதாகவும் ஒரு வீடியோக்கள் வந்து வருது. I have never made any statements against the most right honorable chief minister of Tamil Nadu. For in fact, he is the beacon of South, the one who lights and who gives voice to all our worries from this place. The social fabric of this country was threatened by the judgment which was delivered, and the bias, personal bias, which the justice has kept deep in his heart, and I had wanted to make a mention only against it so that the people of that place would be aware. I am a law student who is pursuing law from Delhi, and when the chief minister yesterday had said, we shall do it and we shall face the consequences of our action, it inspired me greatly, for I was deeply sad and was dismayed after reading the morning paper of the justice, and I was sad, pitied about the state of justice in this country as a law student. And following the statement, I made certain remarks. Irrespective of who the person who had made the remarks, Honorable Chief Minister did the right course of action to investigate the matter, and he took it seriously. That is what had happened in the Madurai airport. முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநிலத்திற்கு, இந்த நாட்டிற்கே ஒரு குரலாக, ஒரு மாபெரும் பாதுகாப்பு கவசமாக அமைய இருக்கிறார். அவரின் குரல்தான் இந்த மாநிலத்தையும் இந்தியாவையும் வரக்கூடிய காலங்களில் காப்பாற்றக்கூடிய ஒரு குரலாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு சட்டம் பயிலும் மாணவனாக நான் டெல்லியில் பயின்று வந்து கொண்டிருக்கின்றேன். காலையில்
நான் பத்திரிகையை பார்த்த பொழுது, பேப்பர்களை பார்த்த பொழுது, அவர்கள் பாசிச கருத்துக்களை, பர்சனல் கருத்துக்களை ஜஸ்டிஸ் அவரது ஜட்மெண்டில் இணைத்து எழுதியதை போல எனக்கு தென்பட்டது. அவர் ஒரு நிகழ்ச்சியிலும் அதையொட்டி அவர் பேசியிருந்தார். அந்த ஜட்மெண்டில் தான் என்னால் அந்த தீபத்தை ஏற்ற முடியவில்லை. ஆனால் இந்த ஒரு மன்றத்தில், அவர் சென்றிருந்த மன்றத்தில் நான் ஏற்றி விடுவேன் என்று கூறியிருந்தார். அதை கண்டு நான் மிகவும் கவலை அடைந்தேன். அதையொட்டி நேற்று சிஎம் அவர்கள் மிகவும் புரட்சிகரமான ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்தார். அவர் என்ன கூறினார் என்றால், நான் இதை செய்வோம், இதன் கான்சிக்வன்சஸை நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறினார். அந்த தைரியத்தில் தான் அந்த கோஷத்தை நான் எழுப்பினேன். I said that go down, ஒளிக ஒளிக, GR சுவாமிநாதன் ஒளிக என்று சொன்னேன். Go down, Justice GR Swaminathan, go down. Finally, as people of this democratic country, we have the absolute right to go and impeach justices in the parliament with a special majority. I, as a law student, would like to enlighten you all about this information, because from the very independence of this country, no justices have ever been removed. Justices have been found to take huge bribes and they have continued to be in their post. One such corruption is not just corruption of money. Corruption என்பது பணத்தினால் மட்டும் ஆகிறதல்ல, கருத்துகளாலும் ஆகக்கூடியது. அதை போன்ற கரப்டட் கருத்துக்களை கொண்ட ஜட்ஜிகள் என்று இருக்கிறார்கள். எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ரைட் ஆனரபிள் கனிமொழி கருணாநிதி அவர்களிடம் ஒரு லெட்டரை என் மூலமாகவும் இந்த தொகுதியின் சார்ந்த மற்ற மாணவர்கள் மூலமாகவும் கொடுத்திருக்கின்றோம். அவர்கள் ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பார்லிமெண்டில் பாஸ் செய்து இந்த ஜஸ்டிஸை, அவருக்கு தகுந்த நீதியை வழங்கி தருவார் என்று நான் நம்புகின்றேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.